நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையாக இலவசமாக கொடுத்த அந்த மீட்புங்கிற ரட்சிப்புங்கிற கிருபையை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு கடையில இலவசம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்று அந்த இலவசத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது இயற்கை. ஆனா மீட்புங்கிறதை, ரட்சிப்புங்கிறது, இலவசங்கிறதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. இதுக்கு காரணம் கிறிஸ்தவர்களாகிய நாம தான். நம்ம புறஜாதிகளுக்கு இந்த ரட்சிப்பு மீட்பை குறித்து நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தால், நற்செய்தியை சொல்லியிருந்தால், அவர்களுக்கு அதனுடைய மகிமையை அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நம்ம இன்னைக்கு அவர்களுக்கு விளக்கமாக சொல்லாததுனால தான் அந்த கிருபை ரட்சிப்புங்கிற அந்த ஒரு பெரிய மகிமையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த இலவசத்தை அவங்களால இன்று வரைக்கும் நிறைய புறஜாதிகள் இன்று வரைக்கும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரத்துல, கடைசி அதிகாரத்துல வசனம் சொல்லி இருக்கிறது, தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கடவன். யோவான் 4வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, சமரியா ஸ்திரீயானவள், அவள் ஒரு விபச்சாரி. அவ இயேசு கிறிஸ்து மேசியா என்று தெரிந்த உடனே தான் இருதயத்தில் அவ வைத்துக் கொள்ளாம உடனே தன்னுடைய ஊருக்கு போய் எல்லா ஜனங்களுக்கும் அந்த நற்செய்தியை அறிவிக்கிறார். ஆனா ஜனங்களை அதை என்ன சொல்றாங்க தெரியுமா? யோவான் 4வது அதிகாரத்துல அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? உன்னுடைய சொல்லி நிமித்தமாக, உன்னுடைய வார்த்தை நிமித்தமாக நாங்க நம்பல. இயேசு கிறிஸ்து நாங்க நேர்ல போய் அவருடைய உபதேசத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று ஜனங்கள் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அவள் செஞ்ச பாவத்தினாலதான், அவளுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கை இருந்ததுனாலதான் நான் உன்னுடைய வார்த்தை நிமித்தம் நான் நம்பல. நாங்க நேர்ல போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர்தான் மெய்யான ரட்சகர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் என்று சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவளுடைய சிறிய விசுவாசத்தை ரட்சித்து அவளுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து. மத்தேயு 21வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசியர் 2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். முற்காலங்களில் இவ்வுலக வழக்கத்துக்கு கேட்டபடி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி கேட்டபடியும் நடந்தீர்கள். நாம எல்லாரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கடி பிள்ளைகளாக இருந்தோம். தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையின் இரக்கத்தினாலே அவருடைய அன்பினாலே, நம்மேல் வைத்த அன்பினாலே, அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களை உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது நம்மளால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானதல்ல. இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, அந்த கிருபை, அந்த ரட்சிப்புங்கிற கிருபையை நம்ம பெற்று இருக்கிறோமா? அந்த ரட்சிப்புங்கிற கிருபையை அனுதினமும் அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் பிரயாசப்படுறோமா? அந்த ரட்சிப்புங்கிற கிருபையை புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? இதை நீங்க தான் தியானிக்கணும், சிந்திக்கணும். அந்த ரட்சிப்புங்கிற கிருபையை பெற்று அது நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. இது நமக்கு கொடுத்த, கர்த்தர் கொடுத்த பிச்சை. ஒவ்வொரு மனிதனும் ரட்சிப்புங்கிற கிருபை கொடுக்கிறது கர்த்தருடைய கிருபை. அதை நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நம்ம உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் முடிவு புரிந்த நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். நம்ம மட்டும் பரலோகத்துக்கு வந்தா போதாது, அந்த ரட்சிப்புங்கிற கிருபையை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கணும். அதை தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.